மதுரை என்னைக்கு வந்து யாருன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. மதுரைக்கு டேட்டு கேளுங்க. மதுரைக்கான டேட்டை நம்ம இன்னும் தேடிட்டு இருக்கோம். மதுரைக்கான டேட் இதுவரை நமக்கு கிடைக்கல. ஆனால் மதுரைக்கான டேட்டு கோயிலில் கிடைக்கிற கல்வெட்டுகளின் பிறம் பார்த்தோம்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு தான் மதுரை. அதற்கு முன்னாடி மதுரை இருக்கா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா அதற்கு முன்னாடி மதுரை இருக்கா இல்லையா என்பதற்கான ஆதாரம் மதுரையில் இல்லை. ஆனால் மதுரையை சுற்றி இருக்கின்ற கல்வெட்டுகள் மதுரைக்கான ஆதாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அந்த மதுரையை சுற்றி இருக்கின்ற கல்வெட்டுகள் சொல்கின்றன. குறிப்பா அழகர்மலை கல்வெட்டு சொல்லுது, மேட்டுப்பட்டி கல்வெட்டு சொல்லுது, மதுரை என்ற பெயரையே சொல்லுகிறது. அப்ப மதுரை எதுங்கிற கேள்வி நம்மகிட்ட இருக்கு. அதை பத்தி ஆய்வுகள் நாம் செய்ய முடியவில்லை. செய்வதற்கான நமக்கு இடங்களும் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த மாதிரி ஆய்வுகள் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்க மதுரையில் வந்து நீ செய்ய முடியாது ஆய்வு. அவ மதுரை அருகில் இருக்க இடத்தை தான் நம்ம செய்யணும். செஞ்ச போதுதான் எங்களுக்கு கிடைத்த இடம் கீழடி. ஏன்னா வைகையை ஆய்வு மேற்கொண்டோம். வைகையின் ஆய்வு மேற்கொண்டு வைகையில் ஒரு இடத்தை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது எங்களுக்கு கிடைத்த இடம் கீழடி தான் நான் சொல்லுவேன்.